This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டூ வே சுவிட்சோட கனெக்ஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த தடவை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி நம்ம சும்மா ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராம் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறன்றது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இது மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு 2 டூ வே சுவிட்ச் வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த டயக்ராம் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்து நம்ம ஒரு தடவை இந்த ப்ராஜெக்டே நம்ம பண்ணுவோம் கண்டிப்பான முறையில். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டூ வே சுவிட்ச் கனெக்ஷன் பேரலல் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஒரு டூ வே சுவிட்ச்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த டூ வே சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அது வந்து 3 வகையான பின் இருக்கும். 1 2 3 சொல்லிட்டு 3 பின் இருக்கும். இந்த டூ வே சுவிட்ச் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாடிப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு லைட் வச்சுக்கிட்டு கீழே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அப்படின்னா மேலே லைட் எரியும். கீழே சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு லைட்டு எரிஞ்சிடும். திரும்பி அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம கீழே வர தேவை கிடையாது. அதனால் இதே 2 சுவிட்சை பயன்படுத்தி ஒரே பல்பை நம்ம வந்து எரிய வைக்கலாம், ஆஃப் பண்ணலாம். கீழே நம்ம சுவிட்சை போட்டுட்டு மாடிக்கு போயிட்டு அந்த சுவிட்ச் வேணாம் அப்படின்னா நம்ம அங்கே போய் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு திரும்பி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் அதை பயன்படுத்தலாம். அப்புறம் வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே லைட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயும் ஒரு சுவிட்சும் வீட்டுக்கு வெளியே ஒரு சுவிட்சை பயன்படுத்தி வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சுவிட்சை போட்டோம்னா வீட்டுக்குள்ளே லைட் எரியும். திரும்பி வீட்டுக்குள்ளே போனோடனே லைட்டு வேணால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த இது எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு டூ வே சுவிட்ச்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இது ஒரு டூ வே சுவிட்ச், இது ஒரு டூ வே சுவிட்ச். இதுக்கு நம்ம லைன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேஸ் அப்படின்றத பின் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வந்து பேரலல் மெத்தட் நம்ம வந்து இந்த லைன் கொடுக்க போகிறோம். இந்த டூ வே சுவிட்சோட லைன் பார்த்திங்கன்னா ஒரு வயர் எடுத்து இந்த சுவிட்சோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் அப்படியே கொண்டு வந்து இந்த சுவிட்சோட நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணிடணும். இந்த சுவிட்சோட கனெக்ஷன் பண்ணி விட்டுருணும். அதே மாதிரி இந்த சுவிட்சோட இன்னொரு லைன் வந்து பேரலாக கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இதில் வந்து சேர்த்துறோம். மிச்சம் இருக்க இந்த 2 லைனு தான் ரொம்ப முக்கியமானது. இதில் ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கொடுக்கணும். இன்னொரு லைனில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த லைட் எரிய வைக்க போகிறீங்களோ அந்த லைட்டுக்கு வந்து ஃபேஸை போய் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த இந்த இடத்துல தான் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சுவிட்சில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இந்த சுவிட்சில் கூட கொடுக்கலாம், இல்லை இந்த சுவிட்சில் கூட கொடுக்கலாம், எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபேஸு இது நியூட்ரு. இப்போ இந்த இடத்துல வந்து பல்ப் இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ்லேருந்து வர லைன் அப்படியே நேராக வந்து இந்த இடத்துக்கு கொடுத்துருங்க. இந்த சுவிட்சுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த லைன் வந்து நீங்கள் இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இது வழியாக போய் இங்கே போய் உங்களுக்கு டச் ஆகி இந்த இடத்துல உள்ள பல்பில் இந்த லைன் வழியாக கரண்ட் சப்ளை ஆகி உங்களுக்கு நேராக இதான் பல்போட ஃபேஸில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பல்ப் ஆனது எரியும். நியூட்ரு பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரு டேரெக்டாக அப்படியே கொண்டு வந்து தனியாக 2 வீடியோ எடுக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் சேக் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் வீடியோ கிளியராக தெரியலை அப்படின்னு சொன்னால் 1க்கு 2 முறை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நியூட்ரல் வந்து டேரெக்டாக கொண்டு வந்து பல்பில் கொடுத்துடணும். ஃபேஸ் வந்து இது பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த ஃபேஸில் எனக்கு கொடுத்துட்டு இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா வழியாக போய் இங்கே போய் பல்பானது எரியும். இங்கே போய் அந்த லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கனெக்ஷன் கட் ஆகி திரும்பி அந்த லைட் ஆனது ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி தான் ஒரு டூ வே கனெக்ஷன் வந்து எரியுது. இந்த டூ வே கனெக்ஷன் வந்து ஒரு தடவை உங்களுக்கு ப்ராஜெக்டாக நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது டூ வே சுவிட்ச், இது ஒரு டூ வே சுவிட்ச், இது ஒரு டூ வே சுவிட்ச். 2 டெர்மினல் மேலேருந்து 3, இதுக்கு ஒரு டூ வே சுவிட்சுக்கு 3 டெர்மினல், இன்னொரு டூ வே சுவிட்சுக்கு 3 டெர்மினல் இருக்கும். மேலே உள்ள 2யுமே பேரலாக கனெக்ஷன் பண்ணிடணும். மேலே உள்ளது கீழே உள்ளது ஒரு லைனை கொண்டு வந்து ஃபேஸில் கொடுத்துடணும். இன்னொரு லைன் வந்து இன்னொரு சுவிட்சில் உள்ள லைன் எடுத்துகிட்டு கொண்டு போய் பல்பில் போய் கொடுத்துடணும். நியூட்ரல் வந்து த்ரூ பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இதுதான் டூ வே மெத்தடோடைய ஃபார்முலா. இதுதான் இந்த மெத்தட்லாம் டூ வே சுவிட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது போன்ற வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.